அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்திற்கு மூடு விழாவா என திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். பட்டியலின மாணவர்களின் வாழ்வை தாவேக அரசு சிதைப்பதாக பரந்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார். விஜய் அரசின் இரட்டை வேடம் அம்பலமாகி இருக்கிறது என திமுக சட்டத்துறை இணை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பரந்தாமன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 8 பட்டியலின அமைச்சர் இருந்தும் பட்டியலின மாணவரின் படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்திற்கு மூடு விழாவா என திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் கேள்வி எழுப்பியுள்ளார். உயர்கல்வி படித்து வரும் மாணவர்களுக்கு நிதி உதவியை வழங்காமல் இழுத்தடித்து வருகிறது இந்த தாவேக அரசு என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தாவேக ஆட்சியில் நிதி தாமதத்தால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவும் திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார். அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்திற்கு மூடு விழாவா என திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். பட்டியலின மாணவர்களின் வாழ்வை தாவேக அரசு சிதைப்பதாக பரந்தாமன் குற்றம் சாட்டியிருக்கிறார். விஜய் அரசின் இரட்டை வேடம் அம்பலமாகி இருக்கிறது என திமுக சட்டத்துறை இணை செயலாளரும் திமுக முன்னாள் எம்எல்ஏவுமான பரந்தாமன் கேள்வி எழுப்பியுள்ளார். 8 பட்டியலின அமைச்சர் இருந்தும் பட்டியலின மாணவரின் படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். உயர்கல்வி படித்து வரும் மாணவர்களுக்கு நிதி உதவியை வழங்காமல் இழுத்தடித்து வருகிறது தாவேக அரசு என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். தாவேக ஆட்சியில் நிதி தாமதத்தால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்.